எனக்கு எப்படி தெரியும்? அவர் எங்கேயோ மருதியில் வச்சுட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணால் என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? டென்ஷன் ஆகாம பின்ன என்ன? எங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னார் தானே கேட்டேன். அவர் புள்ள நீ ஒன்ட்டே எதுவும் சொல்லணும் என்டேண்டா சொல்ல போகிறாரு. மச்சான் தப்பாக எடுத்துக்கலன்னு ஒன்று சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு வேறு ஃபேமிலி மாதிரி ஏதாவது அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணணுன்னு ஏதாவது? ஏய் தெரிலன்னு சொல்லு. அதை விட்டு தேவையில்லாம பேச வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் அந்த ஃபைலை விற்று 50 கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு அந்த பையன் பணத்தோடு வந்து நின்னான்னா அந்த பணம் என்னாச்சு? நீ மண்டையை உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஒரு வேளை அந்த பணத்தோடு அவன் வந்துட்டான்னா அப்போ பார்ப்போம். கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பற்றி கேட்டார். இன்னைக்கு தமிழோ வந்து கேட்குறாரு. என்ன நடக்குது அரவிந்த்? நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இதில் இன்வால்வ்டா? நானே கடுப்பில் இருக்கேன். சாம்போ தனியாக விடு. என்ன கடுப்பு உனக்கு? தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, உன்ட்டெலாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். உன்ட்டெலாம் எதுக்கு சொல்லணும்? எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய் நடிக்காதடி, தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் பார்த்தேன்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் நான் அவாய்ட் பண்ணிட்டு பின்னாடி சுற்றுறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்றை பார்த்தேன். நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிச்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்துக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போது நீ நீ ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ணுற? அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அதுக்கு? டேய் இதில் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 5 கோடியா? என்ன மாமா ஏது இந்த பணம்? இது என் ஆஃபீஸர் தப்பான வழியில் சம்பாரிச்ச பணமா. யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போகிறாங்களாம். அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கன்னு சொன்னார். மாமா ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது மாமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இதை ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்ட்டர்ஸில், அங்கே இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? அது இல்லாமல் போன வாரம் தான் பக்கத்து வீட்டில் நகை திருடு போயிடுச்சு. அதனால தான் சேஃபாக இருக்கட்டும் போய் இங்கே கொண்டு வந்தேன். ஆஃபீஸர் கேட்ட உடனே நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன். போய் பத்திரமா எடுத்துகிட்டு போய் உள்ள வை. ஓகே மாமா, ஆனால் அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துரும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ்கிட்ட உங்கள் அத்தை கிட்டலாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க. அதுவும் இந்த தமிழ் இருக்கானே, பிஸ்னஸில் யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தன பணம், அதை அந்த ஆஃபீஸர் திருப்பி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. போய் எடுத்துகிட்டு வாப்போ. என்ன சொல்கிற மாமா? இந்த பணம்? டேய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆஃபீஸர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனே ஒரு பிளாக் பேகு, அதான். போய் எடுத்துகிட்டு வா. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்தன்னைக்கு பேக்கு இல்லை மாமா. அந்த மாதிரி எந்த பேக்குமே என்கிட்ட நீங்கள் கொடுக்கல மாமா. விளையாடாதடா, போடா போய் எடுத்துகிட்டு வா. மாமா நான் சீரியஸாக தான் மாமா சொல்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல. டேய் எதில் விளையாடுறதுன்னு இல்லை, போடா. என்னாச்சுண்ணே? இல்லைம்மா, என் ஆஃபீஸர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னார். அதை நான் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடான்னு சொன்னேன். இப்போ கேட்டால் பணமே கொடுக்கலன்றான். எதில் விளையாடுறதுன்னு ஒரு விவசாயம் வேணாம். டேய் என்னடா கொண்டு வந்து கொடுப்போம். மா அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. கொடுத்துருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போகிறேன்? மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. டேய் யாரை பார்த்து மறந்துட்டு வளர்றங்கிற? அடி மாமா அடி. எனக்கு அப்பா இல்லைங்கிறனால தானே யார் வேணாலும் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கலான்னு ஆயிடுச்சு. என்னண்ணே கையெல்லாம் ஓங்குற? அவன் தான் இல்லைங்கிறான்ல. என் புள்ள போய் சொல்ல மாட்டான். மாமா நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத. உனக்கு கொஞ்ச நாளாகவே மறதி ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்கிட்ட சொன்னேன் டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன். நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு. தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. டேய் அரவிந்த் ப்ளீஸ்டா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா. வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டணும்னு பயமா இருக்குடா. ஏன் மாமா இப்படி பண்ணுற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்?
செத்துட்டான்னு கொஞ்ச நாள் பணத்தை வெளியெடுக்காமல் இருந்தேன். இப்போ தான் பிஸ்னஸில் இருக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவன் வந்து கேட்டு போகிறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? நீ மனுஷனே இல்ல. ஏ, You're a monster. போடி. அவனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவனோருத்தனோட திட்டு காசு தானே? ச்சீ, I'm ashamed of you. ஏய், எங்கடி போற? என்னடி அவனுக்கு? Give my hand. யமுனா, எப்படி இருக்கீங்க? அப்படியே போகுது. வீட்ல எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன, அப்படியே தான் இருக்கார். காலையில் கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி, மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல. எப்பவுமே அவருக்குள்ள துருத்துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும். எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? குழந்தை மாதிரி நீ தழுதார். அவர் எதுக்கு கண்ணு கசக்கணும்? ஏதோ பைத்தியம் மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் அழ வச்சிட்டேன். இல்ல, அதில் இல்லை, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்ல, நான் சொல்றது கேளுங்க. தமிழ் அப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழ் அப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சுட்டு இருக்கா. புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை. அவன் ஏன் அப்படி பண்ண? வேணாமா ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணும். உன் முகத்தை பார்த்துட்டு வரணும். வேணாமா அப்பாவை கொண்டு உன ஒரு வாட்டி நான் சொல்றது கேட்க வேணாமா? பார்த்துட்டு அவன் ஏன் அப்படி அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத. நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை.
அரவிந்த் ஏதோ இடத்த லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஹலோ சார். சொல்லுங்கள். அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னார். அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம், இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னார். ஐயே, எத்தனை தடவை சொல்கிறது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ், பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் மொத்தமாக பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார், அந்த டீல் பேசுகிற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூமில் தான் முடிக்கிறது. காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா பார்க் ஓகே சார், ஆனால் டைம் தான் 7 மணி வேணாம், ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா, அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி, ஓகே. அப்போ நான் வரேன் சார்.